அடி என் தக்காளி தொக்கு உருவில் பட்டேல் சும்மா பிரிச்செடுத்து உரிச்செடுத்துட்டான்டா. அதுக்கு முன்னாடி நம்ம சிஎம் அண்ணா விஜய் அவர்களுக்கு கன்கிராச்சுலேஷன் பா. இறங்கி ஆடுனா இது நம்ம காலம். அப்புறம் என்னப்பா, சிஎஸ்கே பிளே ஆஃப் போகாது அவ்வளவுதான், ஒருத்தன் இல்ல வெஞ்சூரி வெஞ்சூரி தோனி வரமாட்டாரு, அவரு வரமாட்டாரு, இதெல்லாம் ஆகாது ஆகாவலி டீம், சிக்ஸ் அடிக்கிறதுக்கு டீம் இல்ல, ஃபோர் அடிக்கிறதுக்கு டீம் இல்ல, 50 போட ஆள் இல்ல, செஞ்சுரி போட ஆள் இல்ல. தக்காளி எவன் வேணாலும் வாங்கலாம், இன்னைக்கு தூக்கி சொருகுறேன். சிக்ஸா சொன்னேன்ப்பா, சிக்ஸா சொன்னேன். சும்மா அடி பிரிச்சு எடுத்துட்டான் உருள் பட்டேலு. இந்த ஆட்டையை கலைக்கிறவன் சொல்லுவானுங்கள, வந்து ஆட்டத்தை கலைச்சு விட்டான்ப்பா. என்ன அடி போட்டு மிதி மிதின்னு மிதிச்சு எடுத்துட்டா. அப்புறம் என்னப்பா, சிக்ஸ்த்து கப்பு லோடிங்க. ஆஹா, நான் எடி பேய் அடி எம்மாடி எம்மா, 10 சிக்ஸா, சாரி 8 சிக்ஸ்ன்னு நினைக்கிறா. தம்பிங்களா கொஞ்சம் ஓரமா நில்லுங்க, அண்ணா வந்துட்டா. ஃபோர்த்து பொசிஷனோ தேர்டு பொசிஷனோ இல்ல, நம்ம செகண்ட் பொசிஷன் போக சான்ஸ் இருக்கு. இன்னும் 3 கேம் இருக்கு. 3க்கு 3மே ஜெயிச்சோன்னு வச்சுக்க, 18 பாயிண்ட்ஸ், டாப் 2கே போயிடலாம். மழை மட்டும் வராம இருந்துன்னு வச்சுக்க, தக்காளி நம்ம தாண்டா பிளே ஆஃப், நம்ம தாண்டா கப்பு. இந்த வருஷம் டிவிக்கு எப்படி ஜெயிச்சதோ அதே மாதிரி சிஎஸ்கே ஜெயிக்க போதுடா. மும்பை இந்தியன்ஸ் பிளே ஆஃப் போவான்னு எல்லா ப்ரெடிக்ஷனும் சொன்னானுங்க, ஆனா வரவே இல்லை. சிஎஸ்கே போகுன்ட்டு 2 பேர் தான் சொன்னானுங்க. அதே மாதிரி தான் டிவிக்கே ஜெயிக்கும்னு 2 பேர் தான் சொன்னாங்க. நடந்துச்சு. ஸோ சிக்ஸ்த்து கப்பு லோட்டிங்க. நல்லா வெயிட் பண்ணுங்க, இன்னும் 25 நாள்ல தெரிஞ்சிடும். தக்காளி யான் வேணாலும் வாங்கடா, சம்பவம் உறுதிடா. கடைசியா ஒன்னே ஒன்று சொல்லிக்கிறேன், சிஎஸ்கேடா